ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி, பால் கொழுக்கட்டை ரெசிபி. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே க்ரீமியான ஒரு சுவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பால் கொழுக்கட்டை ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு செய்து கொடுத்தோன்னு வைங்களேன், ரொம்பவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம வெல்லமும் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தி. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாத்திரத்தில் நான் அரிசி மாவு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா இது ஸ்வீட் ரெசிபிங்கனால நம்ம கொஞ்சம் தான் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சுடுதண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணீர் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம இடியாப்ப மாவுலாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம்ல, அதே மாதிரி தான் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக வெந்நியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளேயே அரிசி மாவு வந்து நம்ம போட்டு கிளறி எடுத்து பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வரும்ல, அந்த பதத்துலேயும் நம்ம இறக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் ரெண்டில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையில் நெய்யோ அப்படி இல்லைனா எண்ணெய் அந்த மாதிரி நம்ம தடவிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிடலாம். ரொம்பவே அழகாக வருது பாருங்கள், கையில் ஒட்டாது. ஏன்னா நம்ம வெந்நி ஊற்றி நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட நம்ம மாவில் கையில் ஒட்டாது. கொஞ்சம் நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் கையில். அதுக்கப்புறம் நமக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம், அதாவது கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள், நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஷேப் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போது நான் எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை உருண்டை பிடிச்சிட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதை சூடு பண்ணிக்கணும். இதில் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ண போகிறோம். வெல்லம் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1 கப் அரிசி மாவுனா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணியோடைய அளவு என்னென்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட். 1 கப் அளவு அரிசி மாவுனா 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு வெல்லம். இப்போது நமக்கு வந்து நல்ல வெள்ளை தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. நீங்கள் வந்து அதில் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் ஃபில்டர் பண்ணிக்கல. அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கலாம் கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து 1 பை 1 மெதுவாக போடணும். அப்படி ஃபாஸ்ட்டாக போட்டுறாதீங்க, நமக்கு கொழுக்கட்டை உடைய சான்சஸ் இருக்குது. அதனால் இப்படி 1 பை 1 போடணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அந்த வெள்ளைப்பாகு தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம உருண்டைகளை போடணும். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து போட்டுட்டோன்னா அந்த உருண்டையெல்லாம் கரைஞ்சிரும். உருண்டைகளை போட்டதுமே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிளறக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கணும். அந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வரும். அந்த உருண்டெல்லாம் வந்து கீழே இருந்து மேலே வரும். நமக்கு அப்போவே தெரிஞ்சிடும். அந்த டைமில் நம்ம வந்து கரண்டியால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ ஒன்று கூட நமக்கு உடையில பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகை வந்து கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி ஆக்கிறதுக்காக நம்ம அரிசி மாவை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். ஆனால் நான் இங்கே தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கல. ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய கொழுக்கட்டை சைஸ் மாவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு நான் மாவு பிசையும் போதே வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டேன். இப்போது நான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். தேங்காய் பாலில் வந்து ஒரு 5 ஏலக்காய், 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் கண்டிப்பாக போடணுங்க, அப்போ தான் கொழுக்கட்டைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்க சொல்லி நான் அதில் வந்து 5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் மட்டும் ஊற்றி அதில் நான் மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே க்ரீமியாக கன்சிஸ்டன்சி மாறிடும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம மீதி உள்ள தேங்காய் பாலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஏலக்காவும் சேர்ந்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலக்காவும் தேங்காயும் சேர்த்து தான் நான் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். 1/2 மூடி அளவு தேங்காய் தான் எடுத்திருக்கேன், ரொம்பலாம் எடுக்கலை. பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இந்த தேங்காய் பால், அந்த ஏலக்காய், அந்த வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா சேர்ந்து அந்த கொழுக்கட்டையில் போய் அப்சர்வ் ஆகிற டேஸ்ட்டே செம்ம டேஸ்ட்டுங்க.
நமக்கு கொஞ்சம் கூட அந்த உருண்டை வந்து உடையில பாருங்கள். அந்த கொழுக்கட்டை உருண்டை பீஸ் எல்லாமே அப்படி நம்ம போட்ட மாதிரியே இருக்குல்ல. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஏன் இப்போ போடுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது நல்லா இருக்காது. லாஸ்ட்டில் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் லாஸ்ட்டில் போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொழுக்கட்டை மாவு பிசையும் போதே தேங்காய் துருவலை போட்டு உருண்டை பிடிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வெள்ளைப்பாகில் போடும்போது கொழுக்கட்டை உருண்டை சீக்கிரமாகவே உடைஞ்சிரும். அதனால தான் தேங்காய் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மாவோடு போட்டு பிசையக்கூடாது. தேங்காய் போட்டதுமே நம்ம ஒரு நிமிஷத்தில் அதை கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே அழகான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாகவே முடிஞ்சிருங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இதுக்கு டைமும், ரொம்ப நேரம்லாம் ஆக போகிறது இல்லை. நமக்கு சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இது செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஸ்வீட்டான ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.